சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு விஜய் கொடுத்த எச்சரிக்கை. இந்த விஜயை ஏன் தொட்டோம் என திமுக நினைக்கப் போகிறது என விஜய் கடுமையாக பேசியிருக்காரு. திமுக நடத்தியது அவதூறு திருவிழா என்றும் விஜய் தெரிவித்தார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு தாவேகா தலைவர் விஜய் இன்று முதல் முறையாக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவா சத்திரத்தில் ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் இன்று மக்களை சந்தித்தார். சுமார் 2000 பேர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் பேசிய விஜய் திமுகவையும் திமுக அரசையும் கடுமையாக விமர்சித்தார். திமுக அரசு மீது தாவேகா வன்மத்தோட விமர்சனம் வைக்கவில்லை. தனிப்பட்ட முறையில் எங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் செய்த தவறுகளை நாம் சுட்டு காட்டுகின்றோம். தாவேகா கொள்கை இல்லை என பேசுகிறார்கள். நடிகன் கூத்தாடி என விமர்சனம் செய்கின்றனர். நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. அதற்கு விமர்சனம் செய்தால் எப்படி? குறி வைத்தால் தவற மாட்டேன், இல்லாவிடில் குறியே வைக்க மாட்டேன் என்று எம்ஜிஆர் வசனம் பேசியிருப்பார். நம்ம குறி எப்போதும் தப்பாது. இனி பிளாஸ்ட் தான். விஜயை ஏன் தொட்டோம் என நினைத்து ஃபீல் பண்ண போகிறார்கள் என்று விஜய் கடுமையாக பேசினார். தொடர்ந்து திமுகவை அட்டாக் செய்த விஜய் அறிவு திருவிழா என்ற பெயரில் அவதூறு திருவிழா நடத்தியிருக்காங்க. ஆனால் அந்த அறிவு திருவிழாவால் நம்மை தற்குறிகள் சங்கிகள் என அழைக்க வேண்டாம் என்று நமது கொள்கை தலைவர் அஞ்சலி அம்மாளின் உறவினர் திமுக எகிலன் ஒருவர் சொல்லியிருந்தார். நம்ம கட்சியை சேர்ந்த ஒருவரே தாவேகாவுக்கு ஆதரவாக பேசியது என திமுக புலம்பி வருகிறது என விஜய் கடுமையாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போவும் சொல்கிறேன், 2 கட்சிக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிஎம்கே. கண்டிப்பாக விஜயை இம்முறை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம். நாங்கள்லாம் தற்குறி கிடையாது. யார் தற்குறி என்பதை 2026 மக்கள் தெளிவுபடுத்துவாங்க. கண்டிப்பாக இந்த ஊழல் ஆட்சி அகற்றப்படும். மக்களுக்கு சொன்ன வாக்குறுதியை அவங்க காப்பாற்றவே இல்லை. சுத்தமாக மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது சுத்தமாக இல்லவே இல்லை. அதனால் திமுக ஆட்சி கண்டிப்பாக அகன்று போகும். நான் வரேன் மக்களுக்காக. வந்து கண்டிப்பாக மக்களுக்காக, என்னுடைய உயிரினும் மேலான அன்பு ரசிகர்களுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் நான் கண்டிப்பாக வருவேன் என ஜெயிக்கிறோம், கண்டிப்பாக ஜெயிக்கிறோம், ஜெயிச்சே தீரணும்னு விஜய் சொல்லியிருக்காரு.